Hi friends, welcome to Samria Kalata channel. எங்களோட 5 sources of passive income அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதுக்கு கீழே நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எங்களோட 5 passive income sourcesல வந்துட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இன்கமும் இருந்தது, லைக் யூடியூப் ஏர்னிங் இருந்தது. அதுக்கப்புறம் இன்னும் சில பிஸ்னஸும் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், பொதுவாக சொல்லியிருந்தேன். ஸோ அதில் நிறைய பேர் கமெண்ட் கேட்டிருந்தீங்க, கொஞ்சம் பிஸ்னஸ் ஐடியாஸ் பற்றி ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பிஸ்னஸ் ஐடியாஸ் அப்படின்னு ஷேர் பண்ணுறதை விட நான் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறேன், நான் எப்படி வந்துட்டு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக வந்துட்டு வீட்டில இருந்தே ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் வந்து எந்தெந்த சோர்சஸ் மூலமா வீட்டுக்காக கொஞ்சம் பணம் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் அவங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னோட ஃபர்ஸ்ட் இன்கம் சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்க் பிஸ்னஸ். நான் வந்து ஒரு டெய்ரி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். டெய்ரி பிஸ்னஸ்னா நானா ஒன்றும் பால் கறந்து எடுத்துட்டு வந்துலாம் கொடுக்கறது கிடையாது. என்னோட ஃப்ரெண்டோட கசின் பிரதர் வந்து ஒரு ஃபார்ம் வச்சிருக்காரு. ஸோ அவர் மூலமா வந்துட்டு எனக்கு கான்டாக்ட் கிடைச்சிது. ஸோ அது மூலமா டெய்ரி ப்ராடக்ட்ஸ் வந்து என்னோட அப்பார்ட்மெண்ட்குள்ள செல் பண்ணிட்டு இருக்கேன். டெய்ரி ப்ராடக்ட்ஸ்னா மில்க், பன்னீர், பட்டர், கீ இது எல்லாமே வரும். இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கோவிட் டைம்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு. கோவிட் டைம்ல வந்து வீட்டில் எல்லாரும் இருந்தோம் இல்லையா, அந்த டைம் வந்து என் ஃப்ரெண்ட் வந்து என்ன அப்ரோச் பண்ணாப்ல, இந்த மாதிரி நீங்க ஒரு கேட்டட் அபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க, என்னோட வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு கேட்டட் அபார்ட்மெண்ட்ல இருக்கேன். ஸோ நீங்க ஒரு கேட்டட் அபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுனால வை கான்ட் யூ டூ திஸ் பிசினஸ், ஏன்னா உங்களுக்கு வந்து கஸ்டமர் பேஸ் இருப்பாங்களே ஆல்ரெடி அப்படின்ற மாதிரி கேட்டாரு. சரின்னு சொல்லிட்டு நம்மளும் எதுவுமே பண்ணாம தான் இருக்கிறோமே அப்படின்ற எண்ணத்துல இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணதுதான். ஸோ எடுத்த உடனே என்னோட வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் இருக்கும் இல்லையா, நான் ஒரு கம்யூனிட்டியில இருக்கேன்னா நான் நிறைய பிசினஸ் குரூப்ஸ்ல இருப்பேன் இல்லையா. ஸோ அந்த பிஸ்னஸ் குரூப், ஷாப்பிங் குரூப்லலாம் போயிட்டு இந்த மாதிரி என்கிட்ட வந்து டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது, பன்னீர் இருக்குது, மில்க் இருக்குது, கர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டேன். ஸோ என்னோட ஃப்ரெண்டு கொடுத்த கண்டிஷன் எனக்கு என்னன்னா வந்துட்டு அட்லீஸ்ட் மினிமம் 5 லிட்டர்ல வந்து நீங்கள் மில்க் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஸோ 5 லிட்டர் மில்க் வந்து, அதாவது உங்கள் வீட்டுக்கு டெலிவரி வேணும், டெய்லி டெலிவரி வேணும்னா நீங்கள் வந்து 5 லிட்டராவது ஆர்டர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு 5 லிட்டர் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு வேணும்னா கூட ஒரு நாளைக்கு 1 லிட்டர் ஆகுது. ஸோ அப்படி பார்த்தாலும் வந்துட்டு ஒரு 3 நாள் வச்சு கூட நம்ம 5 லிட்டர் எடுத்துக்கலாம் மில்கை அப்படின்ற மாதிரி நினச்சி தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். சரி ஓகே 5 லிட்டர் ஆர்டர் போடலாம்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஆர்டர் போட்டேன். ஒரு தைரியத்தில் ஆர்டர் போட்டேன். பட் ஃபர்ஸ்ட் டேலேயே பார்த்தீங்கன்னா என்னோட கம்யூனிட்டி பெருசு அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் டேலேயே வந்து எனக்கு ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. எந்த பொருளுமே வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ண உடனே எல்லாருமே அதை ட்ரை பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி எனக்கும் ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிது. That's how I started this dairy products. ஸோ இது வந்து இன்னும் ரெகுலராக போயிட்டு இருக்கு எனக்கு. நான் இந்த மில்கை யூஸ் பண்ணி பார்த்து கவுஸ் மில்க் வந்து வெளியில அக்கம் பக்கத்துல எனக்கு எதுவுமே பியூரா கிடைக்காத மாதிரி இருந்தது. ஸோ இந்த கவுஸ் மில்க் நான் யூஸ் பண்ணும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால இதே நம்ம ஒரு பிஸ்னஸா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இதை அப்படியே எடுத்து ஸ்டார்ட் பண்ணது. ஆக்சுவலி என்னோட நன்மைக்காக தான் நான் எடுத்தது. ஸோ எனக்கு பிடிச்சதுனால அந்த ப்ராடக்ட் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணி, அண்ட் அது வந்து சேலும் ஆகுது. அப்பார்ட்மெண்ட் நெய்பர்ஸ்ன்னு இருக்கும்பொழுது நம்ம மேலே இன்னுமே ட்ரஸ்ட் அதிகமாக இருக்கும் இல்லையா. ஸோ எல்லாருமே வந்து வாங்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு என்னோட டெய்ரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்டிங் 15 days பார்த்தீங்கன்னா நானே டெலிவரி போட்டுட்டு இருந்தேன். ஒரு 15 மில்க் வரைக்கும் வர வரைக்கும் நானே டெலிவரி போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஆள் வச்சுட்டேன். டெய்லி மார்னிங் வந்து அவங்க டெலிவரி போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து என்னோட மில்க் பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு. மில்க் பிஸ்னஸ் மட்டும் இல்லை, டெய்ரி பிஸ்னஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீ, பட்டர், இட்லி பேட்டர் எல்லாமே வருது. ஸோ எல்லா வீட்டுக்குமே வந்து பால், தயிர், வெண்ணெய் எல்லாமே அவசியம் தானே. ஸோ எல்லாருமே வாங்குறாங்க. ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா நட்ஸ், ஸ்பைசஸ் அண்ட் ஆயில் இதெல்லாம் வந்து விற்க ஆரம்பிச்சேன். வுட் ப்ரெஸ்ட் ஆயில், செக்கு எண்ணெய்ன்றது வந்து எல்லார் வீட்டுக்கும் தேவைப்படுற ஒரு விஷயம் தான் இல்லையா. எல்லா இடத்துலையும் கிடைக்குது, கரெக்ட். ஆனால் வந்துட்டு நமக்கு ஒரு சோர்ஸ் டைரெக்டாக ஃபார்மர் கிட்ட இருந்து கிடைக்குதுன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ எனக்கு வந்து அப்படி ஒரு சோர்ஸ் கிடைச்சிது. ஸோ எனக்கு வந்து அந்த ஆயில் ரொம்ப பிடிச்சிது. சரி இதையுமே வந்து நம்ம அப்பார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அப்படி ஆரம்பிச்சது தான் இந்த ஆயில் பிஸ்னஸ். அண்ட் நட்ஸ் பார்த்தீங்கன்னா நானே சோர்ஸ் பண்ணி கண்டுபிடிச்சது தான், எங்கே வந்து நம்மளுக்கு ஹோல்சேல் ரேட்டில் பெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்னோட சர்ச்சை வந்து ஃபேஸ்புக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் B2B சைட்லாம் போய் பார்த்தேன். ஸோ B2B சைட்ல தான் வந்துட்டு நான் வந்து ஒரு ஹோல்சேலரை பிடிச்சேன். ஒரு ஹோல்சேலர் இப்போ நான் நிறைய டீலர்ஸ் வச்சிருக்கேன். ஒருத்தர் வந்து ஜாஸ்தியாக ப்ரைஸ் சொல்றாங்கன்னா நான் 4-5 டீலர்ஸ் கிட்டையும் விசாரிப்பேன். ஸோ அந்த மாதிரி விசாரிச்சு யார்கிட்ட பெஸ்ட் ப்ரைஸாக இருக்கோ அவங்க கிட்ட பல்காக ஆர்டர் பண்ணி நானே பேக் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்கேன் அபார்ட்மெண்ட்ல. இது வந்து என்னோட செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம். எல்லாமே வந்து லிமிட்டடாக தான் வரும். எப்போவுமே வந்து நம்மளுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்ச உடனே எல்லாருமே டக்குன்னு வாங்குவாங்க நம்ம கிட்ட. அதுக்கப்புறம் வந்து அது கொஞ்சம் மாதிரி ஸ்டெபிலைஸ் ஆகிடும். ஏன்னா இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி அப்படிங்கிறதுனால நான் மட்டும் விற்கல, இங்க வந்து என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ காம்படிஷனும் ஜாஸ்தி. அதனால நம்ம கிட்ட தான் எல்லாரும் வாங்குவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பட் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஒரு அபார்ட்மெண்ட்லன்னு இருக்கும்பொழுது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதனால அது வந்து நான் எந்தெந்த வழியில பயன்படுத்திக்கணுமோ அது எல்லா வழியிலையும் நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ ஹோம் மேக்கரா இருந்து வீட்டில இருந்தே வந்து நான் இந்த 2 வழியில இருந்தும் பணம் ஈட்டிக்கிட்டு இருக்கேன். தேர்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் எந்த வழியிலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
வாட்ஸ்அப் ஆன்லைன் பொட்டிக் ஒன்று வச்சிருக்கேன். நான் வந்து இப்போதைக்கு இன்னும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லாம் ஓப்பன் பண்ணல. எஸ், எனக்கு யூடியூபோ இருக்கு. இது வழியாகவும் வந்துட்டு ப்ரமோட் பண்ணலாம் என்னோட ஆன்லைன் பொட்டிக்கை. பட் நான் இன்னும் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணல. இதை வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோட டெலிவரிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப பெரிய லெவலில் ஆன்லைன் பொட்டிக் வச்சு பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து ஃபேஸ்புக்கில் பண்ணிட்டு இருந்தேன், வாட்ஸ்அப் குரூப் வச்சு பண்ணிட்டு இருந்தேன். நார்த் இந்தியா, ஏன் அவுட் ஆஃப் கண்ட்ரி கூட வந்து நான் டெலிவரிலாம் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து என்னோட டெலிவரிக்கு முன்னாடி இருந்தது. பசங்க கையில் வந்த உடனே சரி அவங்க வளரட்டும், அவங்க மேலே நம்ம கான்சன்ட்ரேஷன்லாம் போட்டோம்னு சொல்லிட்டு அவங்க மேலே கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சு கொஞ்ச நாளைக்கு பிறகு வந்து வாழ்க்கை வந்துட்டு என்னடா நம்ம ரொம்ப நம்ம ஃபினான்ஷியலா டிபெண்டா இருக்குமே நம்ம ஹஸ்பண்ட் மேல அப்படின்ற ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சது. ஸோ நம்ம வந்து ஃபேமிலிக்கு ஏதாவது வகையில சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சது. ஸோ அப்படி ஆரம்பிச்சுதான் எங்கன்னு தேடிதான் இந்த மாதிரி ஒரு பிசினஸா நான் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ இப்போ வந்து திரும்பவும் நமக்கு நல்ல கஸ்டமர் பேஸ் இருக்கே அப்படிங்கிறதுனால நான் வந்து ஆன்லைன் பொட்டிக்கும் ஓப்பன் பண்ணேன். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் தான் வந்துட்டு நான் சேல் பண்ணிட்டு இருக்கேன். சாரீஸு, சல்வாஸு, அது இல்லாமல் லேடிஸ் நைட் வேர் இதெல்லாம் வந்துட்டு நான் ஆன்லைனில் சேல் பண்ணிட்டு இருக்கேன் வாட்ஸ்அப் குரூப்பில். இது வந்து நீங்கள் கேட்டட் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்க, அதனால உங்களுக்கு கஸ்டமர் கிடைக்கிறது ஈஸி, அதனால நீங்கள் ஈஸியாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை, இதுக்கு முன்னாடியும் வந்துட்டு நான் ஆன்லைன் பொட்டிக் வச்சு வாட்ஸ்அப் குரூப்பில், ஃபேஸ்புக்கிலலாம் நான் விற்றுருக்கேன். அப்போ கூட வந்துட்டு எனக்கு கேட்டட் அப்பார்ட்மெண்ட்லாம் இல்லை, நான் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸில் தான் இருந்தேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், என் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இருந்து ஆரம்பிச்சு அப்படியே வந்து அந்த குரூப் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாச்சு. அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் இது மூலமா நம்மளுக்கு கான்டாக்ட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக்ல இருந்து தான் நான் அந்த டைம்ல எடுத்த கான்டாக்ட்லாம் பாத்தீங்கன்னா நான் ஃபேஸ்புக்ல இருந்து தான் எடுத்தேன். ஃபேஸ்புக்ல இந்த மாதிரி நான் ஆன்லைன் பொட்டிக் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லி போட்ட உடனே நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் வந்து இன்ட்ரெஸ்டடா ஜாயின் பண்ணாங்க. அவங்களுக்குலாம் நம்ம ட்ரெஸ் அப்ளை பண்ண ஆரம்பிச்சு அவங்களுக்கு ட்ரஸ்ட் பில்ட் ஆகி அதுக்கப்புறம் அவங்க வேர்ட் ஆஃப் மவுத்தா எல்லாருக்கிட்டையும் மாறி மாறி போக நம்மளுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் கிடைச்சாங்க. ஸோ அப்படிதான் வந்துட்டு என்னோட ஆன்லைன் பிசினஸ் அப்போ நடந்தது. இப்போ நான் ஒரு கம்யூனிட்டியில இருக்கேன் அப்படிங்கிறதுனால என்னால் டே 1ல இருந்தே வந்து என்னால் பிசினஸ் பண்ண முடிஞ்சிச்சு. அண்ட் இதுக்கெல்லாம் உங்களுக்கு எங்க சோர்ஸ், யார் வந்து ட்ரெஸ் கொடுக்குறா, நம்ம ஒரு பணம் இன்வெஸ்ட் பண்ணோம்ல, பொட்டிக் ஆன்லைன் பொட்டிக்னு ஆரம்பிக்கணும்னா ஒரு பணம் இன்வெஸ்ட் பண்ணோம்ல அப்படின்னு கேட்கலாம். எஸ், இது 2 வகையாகவும் பண்ணலாம். ஹோல்சேல்ல நீங்க வந்துட்டு ட்ரெஸ்ஸை வாங்கி வச்சு கஸ்டமர்ஸ்க்கு காமிச்சு வைக்கலாம். இல்லையா, ஹோல்சேலர்ஸ்ல நிறைய பேர் வந்து ரீசெல்லிங் ஆப்ஷன் நம்மளுக்கு தராங்க. அவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் நம்மளுக்கு அனுப்பிட்டே இருப்பாங்க. நம்ம அதை வெறும் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணி அதில் ஆர்டர்ஸ் வந்த உடனே அவங்களே கொரியர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம டைரக்ட் வீவர்ஸ், மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம பிடிக்கணும். ஸோ அது மூலமா நம்ம வந்துட்டு 0 இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து ரீசெல்லிங் பண்ண முடியும். ரீசெல்லிங் பண்ணி நம்ம ஒரு மார்ஜின் வச்சு நம்மளும் வந்து ஓரளவுக்கு பணம் ஈட்ட முடியும். ஸோ இது வந்து ஃபேமிலிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ இது வந்து என்னோட 3rd சோர்ஸ் ஆஃப் இன்கம். அடுத்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்துட்டு ரொம்ப ஈஸி கிடையாது. அண்ட் இட்ஸ் அ வெரி லாங் ப்ராசஸ். நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், விடாமல் வீடியோஸ் போடணும். அதுவும் வந்து இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸாக இருக்கணும். சும்மா ஏனோ தானோன்னு ஒரு வீடியோ போடக்கூடாது. உங்கள் வீடியோஸை மக்களை பார்க்க வைக்கணும். ஸோ என்ன மாதிரியான வீடியோஸ் நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிறத யோசிச்சு அந்த மாதிரி நீங்கள் வீடியோஸ் ரெடி பண்ணணும். உங்கள் கண்டென்ட் வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும். அண்ட் கொஞ்ச நாள்லேயே வந்து போச்சு, இது போகாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. அண்ட் உங்கள் நீஷ் என்ன, நம்ம எதில் ஸ்பெஷலைஸ்டாக இருக்க போகிறோம், நம்ம எதை பற்றி நம்ம பேச போகிறோம், நம்ம சேனலில் கொண்டு போகிறோம் அப்படின்ற கிளியர் பிக்சர் வச்சு தான் நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும். நான் கண்ணாபின்னான்னு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதில் இப்போ பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ் அண்ட் ஃபன் ரீல்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. இந்த சேனல் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக சேவிங்ஸை நோக்கி என்னென்ன வந்து ஒரு ஃபேமிலியாக நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும் சேவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிற ஒரு சேனலாக இருக்கணும். எங்களோட லைஃப்பை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு சேனலாக இருக்கணும். ஸோ இதை பார்த்து ஒரு 1-2 பேர் வந்து சேவ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா கூட எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி யோசிச்சு தான் நாங்கள் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நோக்கி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ யூடியூப்பில் வந்து எங்களுக்கு 2 சேனல் இருக்கு. அந்த 2 சேனலுமே வந்து மானிட்டைஸ் ஆகி இருக்கு. ஸோ அது மூலமாகவும் ஒரு இன்கம் வந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த மானிட்டைஸ் ஆக வந்து ரொம்ப ஈஸியாலாம் நடக்கல. ஒரு சேனல் ஆகுறதுக்கு 1.5 years ஆச்சு. இந்த சேனல் வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே 1.5 monthsலயே ஆயிடுச்சு இந்த சேனல். ஏன்னா எனக்கு ப்ரீவியஸ் சேனலோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால இந்த சேனல் வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே எனக்கு மானிட்டைஸ் ஆயிடுச்சு. ஸோ என்னோட இன்னொரு சேனல் நேம் வந்து சாம் ரியா. நீங்க வேணா போய் விசிட் பண்ணி பாருங்க. இது வந்து சாம் ரியா கலாட்டா. திஸ் இஸ் 2nd சேனல். எஸ், ஸோ யூடியூப் மூலமாகவும் வந்துட்டு யூடியூப்ல காட்டுற அந்த ஆட்ஸ் மூலமாகவும் எனக்கு கொஞ்சம் பணம் வந்துகிட்டு இருக்கு. அது இல்லாம நம்ம வந்து இந்த ஓரளவுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ஈட்டிட்டோம் அப்படின்னா நம்ம வீடியோஸை கொஞ்சம் பேர் வந்து எப்போவுமே ரெகுலராக பார்க்குறாங்க அப்படின்னு ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு தானாகவே ப்ரமோஷன்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ரமோஷன்ஸ் மூலமாகவும் வந்து நம்ம பணம் ஈட்டலாம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ரீல்ஸ் எல்லாம் போடுறது பார்த்துருப்பீங்க. நிறைய ப்ரமோஷனல் ஆட்ஸ் போட்டுருவாங்க. சில பேர் வந்து அவுட் ஆஃப் தேர் ஓன் இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரமோஷன் பண்ணுவாங்க. சில பேர் வந்துட்டு காசு கொடுத்து ப்ரமோஷன் பண்ண சொல்லுவாங்க. சில பேர் வந்து பொருளாக கொடுத்து இந்த பொருள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் ப்ரமோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரமோஷனல் வீடியோஸ் மூலமாகவும் நமக்கு காசு வரும். ஸோ
யூடியூப் வந்துட்டு ரொம்ப லாங் ப்ராசஸ் தான். பட் நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம ஒரு கோலை ரீச் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது நல்ல பணம் தரக்கூடிய ஒரு டூல் தான் யூடியூப். ஸோ அது கூட வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு டெய்லி vlog போடுறது பண்ணலாம், இல்லை உங்களுக்கு முகம் காட்டாமல் பண்ணோன்னா ஸ்டோரி சொல்கிறது பிடிக்கும்னா அது மாதிரி பண்ணலாம், இல்லைனா படத்தோட ரிவ்யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை யோசிச்சு பார்த்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க. சொல்ல முடியாது, டக்குன்னு அது கிளிக் ஆனாலும் ஆயிடலாம். என்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நாள் எடுத்துலாம் கூட ஆகாது, சில பேருக்குலாம் அப்படி ஆயிருக்கு. ஸோ நீங்களும் வந்து அதில் ஒருத்தராக இருக்கலாம், உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகலாம். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இது மூலமாக நான் வந்து ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது என்னோட 5th சோர்ஸ் ஆஃப் இன்கம் பார்த்தீங்கன்னா பேக்கிங். பேக்கிங் வந்துட்டு நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலி ஒரு கிளாஸ் போய் லேர்ன் பண்ணேன். அதுக்கப்புறம் வீட்டில் நான் என்னோட குழந்தைகளோட பர்த்டேக்கெலாம் வந்து வெளியில் கேக் வாங்காமல் நானே செய்ய ஆரம்பித்தேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போக போக வெளியிலேருந்து ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிச்சுது. நான் வந்து முதல்ல சின்ன சின்னதாக ப்ரௌனீஸு, கப் கேக்கு அந்த மாதிரி சேல் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ வந்து பெரிய ஆர்டர்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. ஸோ இப்படி தான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேக்கிங் பிஸ்னஸையும் பில்ட் பண்ணுது. அது மூலமாகவும் நான் வந்து ஓரளவுக்கு பணம் வந்து வீட்டுக்கு கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா என்னோட 5 சோர்சஸ் ஆஃப் இன்கம். இது இல்லாமல் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இருக்குது. லைக் அமேசானில் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்க்கு. ஸோ அது வந்து டேக் பண்ணி விடுறது மூலமாக, என்னோட வீடியோஸ்லாம் சில டேக்ஸ் போடுறது மூலமாக, அது மூலமாக எனக்கு கமிஷன்ஸ் கிடைக்கும். இப்போ யாராவது போய் அதை கிளிக் பண்ணி ஒரு பொருள் வாங்கினாங்கன்னா அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் கமிஷன் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலமாகவும் நான் வந்து பணம் ஈட்டிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நான் ஒரு 6 சோர்சஸ் ஆஃப் இன்கம் வந்து எனக்கு பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து உங்க எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் எஸ், ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா எனக்கு ஒர்க் ஆயிருக்கு, அதனால நான் சொல்றேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் என்னென்ன ஐடியாஸ் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் செய்யலாம். ஒரு ஆஃபீஸை போய் அப்ரோச் பண்ணி கேட்கலாம், நான் வந்து ரெகுலராக ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குறேன், எனக்கு வந்து பே பண்ணுவீங்களா? ஏன்னா எல்லா ஆஃபீஸ்லேயும் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்றது வந்து மஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஹோம் பேஸ்டாக இருந்ததுன்னா இன்னுமே வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ நம்மளே வந்து கம்பெனிஸ் அப்ரோச் பண்ணி நான் இந்த ப்ராடக்ட்லாம் நல்லா செய்வேன், ஸோ நான் வந்து உங்களுக்கு சப்ளை பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிஸ் அப்ரோச் பண்ணி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். இல்லையா, நிறையா வந்து இந்த குக்கரி ஆப்ஸ் எல்லாம் இருக்குது, குக்கர் ஆப்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறையா, நான் இன்னும் நல்லா ரிசர்ச் பண்ணி சொல்கிறேன், நிறைய ஆப்ஸ் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களோட சமையல், ரசம், குழம்பு, சாம்பார் இதையே கூட நான் வந்துட்டு நீங்கள் விற்கலாம். ஸோ வீட்டு சாப்பாடு தேவைப்படுறவங்க அந்த மாதிரி ஆப்ஸில் போயிட்டு புக் பண்ணி வாங்கிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஆப்பும் இருக்குது. ஸோ அதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம அது மூலமாகவும் விற்கலாம். இது இல்லாமல் நான் வந்து நீங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, அதனால உங்களுக்கு கஸ்டமர் வந்து ஈஸியாக கிடைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எஸ், அது உண்மை தான். நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால எனக்கு கஸ்டமர் பேஸ் வந்து ஈஸியாக கிடைக்குது தான். ஆனால் அது இல்லாமலும் வந்து நிறைய பேர் வித்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தால் தான் நீங்கள் இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் பண்ண முடியும் அப்படின்னு கிடையவே கிடையாது. அப்பார்ட்மெண்ட்டில் இல்லாமல் நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ்லையோ ஒரு சின்ன வீட்லையோ இருக்கீங்கன்னா கூட உங்களோட சரௌண்டிங்ஸ் கிட்ட தான் ஆரம்பிங்க. ஒரு லட்டு செஞ்சு கொடுக்கலாம். உங்களுக்கு நீங்கள் எதில் ஸ்பெஷலைஸ்டுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கான ஒரு குரூப் க்ரியேட் பண்ணுங்கள். ஒரு வாட்ஸ்அப் குரூப், ஒரு சின்ன குரூப் க்ரியேட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸை வச்சு. அப்புறம் அவங்கக்கிட்டலாம் சொல்லுங்கள், உங்களுக்குலாம் யாரை தெரியுமோ அவங்களெல்லாம் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு. அது மூலமாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் ஆகும். அதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து என்னன்னாலும் சேல் பண்ணலாம். நீங்கள் வந்துட்டு உங்களோட ட்ரெஸ் விற்கிறதா இருந்தால் ட்ரெஸ் விற்கலாம். இல்லை நீங்கள் பேக்கிங் பண்ணுவீங்கன்னா கேக்கு, மஃபின்ஸ், இந்த மாதிரியான குக்கீஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் விற்கலாம். இல்லை வந்துட்டு நீங்கள் டெய்லி லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க அப்படின்னா எனக்கு செய்யும் போதே நான் சேர்த்து செஞ்சிருவேன்ப்பா, ஒரு 5 பேக்கெட் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையுமே ஒரு பிஸ்னஸாக வச்சு நிறையா லேடிஸ் வந்து இப்போலாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஹோம் ஃபுட் தேடுறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குலாம் வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பீப்புளை நம்ம கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5-6 கஸ்டமர் கூட சொல்லுங்களேன், அவங்க ரெகுலராக நம்மளுக்கு வராங்க அப்படின்றப்போ மந்த்லி வந்து ஒரு இன்கம் நம்மளுக்கு எப்போவுமே வந்துகிட்டு இருக்கும். ஸோ ரொம்ப இல்லை லட்சக்கணக்கில் நம்ம சம்பாதிக்கலன்னா கூட ஏதோ கொஞ்சோண்டு சம்பளம் நம்மளோட குடும்பத்தை வந்து நம்ம ஏதோ ஒரு வழியில ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ஹஸ்பண்ட்க்கு ஏதோ ஒரு வழியில நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம், இல்லை நானே வந்து ஃபினான்ஷியலி இண்டிபெண்டா இருக்கேன், நான் வந்து என் ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணிடல அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயமே வந்து ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு தரும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க இதை தவிர்த்து நீங்க வீட்டில் எதனா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது வந்து நிறைய லேடிஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இல்லை நான் பண்ணிட்டு இருக்கிறதுலே வந்து நீங்க இன்னும் இதை பெட்டரா பண்ணலாம், இதை வந்து இந்த வழியில பண்ணலாம் அப்படின்னு நீங்க சொல்ல முடியும், கருத்து சொல்ல முடியும்னா அதையும் சொல்லுங்க. ஸோ எப்போவுமே வந்து ஃபீட்பேக்கு நான் ரெடியாக இருக்கேன். அது இல்லாமல் உங்களுக்கு இன்னும் வந்துட்டு இந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்படி சேல் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன ப்ராடக்ட் பண்ணுறீங்க, எங்களுக்கும் வந்துட்டு தர முடியுமா, நாங்களும் வந்து இந்த மாதிரி மில்க் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் எங்களை மெயில் மூலமாக காண்டாக்ட் பண்ணிங்கன்னா
அதுக்கான டீட்டெயில்ஸும் நாங்கள் தர ரெடியாக இருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ பற்றின எதனால பர்சனல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மெயில் ஐடியில் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்து யாராவது ஒருத்தர் நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன், அது போயிட்டுருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இல்லை கமெண்ட் கூட பண்ண வேணாம், யாரோ ஒருத்தர் இந்த வீடியோவை பார்த்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதுதான் என்னோட வெற்றி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வேற ஒரு வீடியோவில் உங்களை திரும்பவும் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Jamima. Take care.